இங்கே பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட நெக்கை ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸ் கட் எடுத்துகிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிட்டு பிட்டாக இருக்கும் இல்லையா, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நெக் இருக்குது இல்லையா, நல்ல பக்கம், அதாவது ரைட்ஸ் நல்ல பக்கம் இருக்கிற இடத்துல அந்த கிராஸ் கட்டை மேலே வச்சு தைக்கணும். அந்த மேலே வைக்கிற கிராஸ் கட்டு ஸ்டிச்சிங் மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். ப்ளவுஸு வந்து நல்ல பக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த கைடு அளவு நீங்கள் வந்து அப்படியே எட்ஜில் வச்சு தைச்சிட்டு போங்க. ஏன்னா நான் அந்த அளவு தான் நான் வந்து கழுத்துக்கு துணி விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கழுத்தை பிடிச்சி தைங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து திருப்பறதுக்காக, அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். லைட்டாக அந்த நூலில் படாமல் சும்மா கட் கொடுங்க லைட்டாக. இப்போ பாருங்கள், இதை அப்படியே மடித்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே நீட்டாக இங்கே பாருங்கள் 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தா நம்ம அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த கிளாத்தை விட்டு தைச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி அன்ஃபினிஷிங்காக இருக்குது, அப்படியே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம மடித்து தைச்சின்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டிச்சிங் த்ரெட்டு தெரியும். எக்ஸ்ட்ரா விட்ட துணி அதை கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஹெம்மிங் மடித்து திரும்ப இன்னொரு மடிப்பு மடித்து அதை ஹெம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இந்த பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி